அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம சாப்டர் 15 ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் இதை பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல இந்த வேர்ல்டு வந்து பல கிளைமேட்டிக் ரீஜன்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மொத்தம் வந்து 11 ரீஜனை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்டா நாம ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் தான் வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 கிளாஸ் வந்து நடத்திருப்பேன். டெம்பரேச்சர் எதெல்லாம் வந்து பாதிக்கும், டைப்ஸ் ஆஃப் பெர்சிபிடேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும், அதே போல் பிளானடரி விண்ட்ஸ்னா என்னங்கிறதையும் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நடத்திருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதன் பிறகு வரக்கூடிய ஒரு 11 சாப்டரை உங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதன் பிறகு ஒவ்வொரு சாப்டரையும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுத்து இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தாக்க விரும்பலை. ஸோ அதனால் அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்ன சொல்லணும் அது டக்குன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த 11 சாப்டரையும் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நாம ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறதே பார்த்துருப்போம். கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த வேர்ல்டு வந்து பல கிளைமேட்டிக் ரீஜன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இது எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹாட்டாக இருக்கும், வெட்டாக இருக்கும். ஈக்குவட்டோரியல் கிளைமேட் ஹாட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வெட்டாகவும் இருக்குது. சூடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குளிர்ச்சியாகவும் வெட்டாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும். அப்படின்னா அது என்ன மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 டிகிரிலேருந்து 10 டிகிரி நார்த் அண்ட் சவுத் இந்த ஏரியாக்களில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈக்குவட்டோரியல் லைன் இதுலேருந்து இது 0வாக இருக்கும். இங்கிருந்து ஒரு 5லேருந்து 10 வரைக்கும், அதே போல் இங்கே 5லேருந்து 10 வரைக்கும் இந்த மாதிரியான இந்த ரீஜனில் தான் இந்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மான்சூனல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மான்சூன் என்ன, பருவக்காற்று. இந்த பருவக்காற்று வந்து இந்த இடங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஈக்குவட்டோரியல் ஹைலேண்ட்ஸ் இப்போ வந்து கடல் மட்டத்திலிருந்து சில இடங்கள்லேயே வந்து உயரமாகவும் இருக்கும், சில இடங்களில் வந்து தாழ்ந்தும் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கே தானே இருக்கும். இங்கே மட்டும் ஏன் அதிகப்படியான வெஜிடேஷன் இருக்குது. வெஜிடேஷனா என்ன, இந்த மரம் செடிகள்லாம் வளருது இல்லையா? ஸோ இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஹைலேண்ட்னா என்ன, உயரமான பகுதி. அந்த உயரமான பகுதினால தான் இங்கே இருக்கிறத விட இங்கே அதிகப்படியான வெஜிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் இந்த இடங்கள்லாம் வந்து அதிகப்படியான ஹைலேண்ட்ஸாக இருக்கும். அதே போல் மான்சூனல் வந்து பருவக்காற்று வந்து அங்கே தாக்குதலுக்கு உள்ளாகும். ஏன் வந்து மான்சூனல் வந்து இங்கே வருது, அதுதான் வந்து பிளானடரி விண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் நடத்திருப்பேன். ஸோ நார்த்து சவுத்துன்னு போகக்கூடிய அந்த காற்றானது கொரியலிஸ் எஃபெக்ட் மூலமாக ஈஸ்டர்லி வெஸ்டர்லியாக வந்து பிரியுது. ஸோ அதன் மூலமாக எங்கெல்லாம் வந்து இந்த மான்சூனில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும், இந்த ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது காங்கோவில் இருக்கும். அதே போல் மலேசியாவில் இருக்கும். ஸோ ஈஸ்ட் இண்டீஸ்லாம் இங்கே இது வந்து ஈக்குவட்டர் லைன் இது. ஸோ இந்த இடங்களில் பாருங்கள், இங்கிருந்து 5லேருந்து 10 சொல்லியிருக்காங்களா, அதே போல் 5லேருந்து 10 சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த இடங்களில் மட்டுமே இருக்குது பாருங்கள். இவங்க சொன்ன எங்கெங்கெல்லாம் சொன்னாங்களோ 5லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னாங்களா, அதே ரீஜனில் என்னென்ன நாடுகள் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். காங்கோ, மலேசியா, ஈஸ்ட் இண்டீஸ் இதெல்லாம் இங்கே கவர் ஆகுதா, ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடங்கள்லாம் இந்த மாதிரியான கிளைமேட் தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோன்னே எங்கே சொல்லுவோம், இங்கே பாருங்கள் ஊட்டிக்கு போனால் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் உலக அளவில் எங்கெங்கெல்லாம் வந்து இது மாதிரியான ஹாட்டாகவும் நிறைய மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ரொம்ப பசுமையான இடங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து இதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதோடைய டெம்பரேச்சர் என்ன, இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யூனிஃபார்மாக இருக்குங்க. ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான், வருஷம் முழுக்க ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் நோ வின்டர், இங்கே வந்து குளிர்காலமே கிடையாதாங்க, ஒன்லி வெயில் தான். ஏன்னா இதான் ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஆச்சே. ஏன்னா சூரிய இன்சுலேஷன் ஆனது அதிகமாக அங்கே விழுந்துகிட்டே இருக்குன்றதுனால இங்கே வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும். அதே போல் வின்டர்ன்றது இருக்கவே இருக்காது. க்ளவுடினஸ்ஸாக இருக்குங்க. க்ளவுடினஸ்னால் என்ன, எப்பவுமே வானத்தில் மேகம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்போம், வானத்தை பார்த்தா மேகமே இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட டேஸில் மட்டும் மந்தில் மட்டும் வானத்தில் மேகமாக இருக்கும். சரிங்களா? இப்போலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய மேகம் இருக்கும். ஏன்னா வந்து ரெயின் சீசன் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே க்ளவுடினஸ்ஸாக இருக்கும், மழை வந்து இந்த மேகங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹெவி பர்சிபிடேஷன்னா என்ன, மழைப்பொழிவு இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் மாடரேட் டெய்லி டெம்பரேச்சர். ஸோ அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக அதிகப்படியான மழைப்பொழிவு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல அதிகமாக வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பர்சிபிடேஷன்னா என்ன, மழைப்பொழிவு. இங்கே வந்து மழைப்பொழிவுன்றது ரொம்ப ஹெவியாக இருக்குமாங்க. அதாவது 60லேருந்து 100 இன்ச்சு அளவுக்கு மழைப்பொழிவு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ அவுட் இயர்ஸ், வருஷம் ஃபுல்லாக அங்கே மழை இருந்துகிட்டே இருக்குமாங்க. இங்கே எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து வருஷம் ஃபுல்லாக சீதாக இருக்குதோ அதே போல் மழைப்பொழிவு இங்கே வருஷம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ மந்த் வித்தவுட் ரெயின், எந்த ஒரு மாதமும் மழை இல்லாத மாதம்னு சொல்லவே முடியாதாங்க.
இந்த மாதத்தில் மழையே பொழியாது அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இங்கே மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அதிகப்படியான மழைப்பொழிவு எந்த ஏரியாக்கள் இருக்கும், எந்த மதத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது ஏப்ரல் மந்த்லேயும் அக்டோபர் மந்த்லேயும் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எப்போ வந்து மழைப்பொழிவு இருக்கும்? நவம்பர் டிசம்பர் தான் வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது. இப்போ நியூஸில் கூட வந்து இது வரைக்கும் வந்து வராத அளவுக்கு மழை வந்து இந்த டைம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு எந்த மந்தில் இருக்கும்? நவம்பர் டிசம்பரில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாக்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு எந்த நேரங்களில் இருக்கும்? ஏப்ரல் அக்டோபரில். அடுத்தது மினிமலான மழைப்பொழிவு மற்ற மந்த்து காட்டிலும் இந்த மந்தில் வந்து ரொம்ப குறைவான மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னா ஜூன் வந்து டிசம்பரில் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் ஆகுறீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தே சொல்லிடலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸா இங்கே வந்து எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும், ஒரு சீரான கிளைமேட் இருக்கும், டெம்பரேச்சர் வந்து அங்கே வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்த வச்சு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ இந்த நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து படிக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக உங்களுக்கு ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த நாடு குறித்தான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும் இல்லையா. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷன்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலைகளையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எப்படி அங்கே சர்வை பண்ண முடியும்? ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அங்கே போய் தப்பிச்சு வர போகிறது இல்லை, இருந்தாலும் அதை பற்றின ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா. ஸோ அந்த நாலேஜுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்க்குறோம். அடுத்ததாக கன்வெக்ஷனல் ரெயின். கன்வெக்ஷனல் ரெயின்லாம் என்ன? வெப்பச்சலன மழை. இது வந்து ஆஃப்டர்நூனில் நடக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தது தான். இந்த கிளவுட்ஸ் பற்றின கிளாஸில் கன்வெக்ஷனல் ரெயின்னா என்ன நடக்கும், இந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்னா என்னன்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே பார்த்துட்டோம். அதுக்கு தான் அந்த கிளாஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு தான் அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் வேகமாக போகிறோன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். ஸோ நடத்துகிற விஷயத்தை எப்படி திரும்ப நடத்துறதுக்காக தான் நம்ம வந்து வேகமாக போகிறோம். ஸோ வெயில் காலமாக இருந்தாலும் இந்த இடம் வந்து அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்குது இல்லையா, இருந்தாலும் ஏன் வந்து அதிகப்படியான மழை பெய்யுது. ஸோ அதுதான் நம்ம பர்சிபிடேஷன் கிளாஸ் வந்து நடத்திருக்கோம். அதுதான் வந்து டெம்பரேச்சர் கிளாஸ் நடத்திருக்கோம். டெம்பரேச்சரை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, மழைப்பொழிவு எத்தனை வகையாக இருக்குது, க்ளவுட்ஸ் வந்து எத்தனை வகையாக இருக்குது, இந்த மான்சூன் வந்து எப்படி ஏற்படுது, இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம எல்லா கிளாஸையும் நடத்திட்டோம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓ இங்கே வெயிலாக இருந்தாலும் இங்கே வந்து கன்வெக்ஷனில் வந்து ஏற்படும், அதன் காரணமாக அங்கே ஹீட் ஆகி லோ ப்ரெஷர் ஹீட் ஆகி மேகமெல்லாம் அந்த காற்றுலாம் வந்து மேலே போகும், மேலே குளிர்ச்சியாகும், மழைப்பொழிவு ஏற்படுத்துன்றத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. ஸோ கன்வெக்ஷன்றனால ரெயின்ஃபால் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஆஃப்டர்நூன் தாங்க நடக்குமா. ஆஃப்டர்நூன்னா என்ன, மதிய நேரத்தில் தான் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா காலையிலேருந்து அதிகப்படியான வெயிலின் காரணமாக அங்கே காற்றெல்லாம் வந்து எவாபரேட் ஆகி மேலே போகுது. ஸோ அங்கே அந்த கன்வெக்ஷன் ஏற்படுது, மழைப்பொழிவு ஏற்படுது. அதனால் அது மதிய நேரத்திலலாம் வரும். ஒரு 2 மணி நேரத்தில் தான் அதிகமாக வந்து மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாளில் பெய்யக்கூடிய அந்த மழையுடைய அளவானது எப்படி இருக்குன்னா, ஒரு பாலைவனத்தில் வருஷம் முழுக்க பொழியக்கூடிய மழை அளவுக்கு இந்த ஒரு நாள் பொழியுமாங்க. அதாவது இந்த ஹாட் வெட் ஈக்குவட்டர் ரீஜனில் ஒரு நாளைக்கு மதிய நேரத்தில் ஒரு 2 மணிக்கு ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், சரியான மழை பெய்யுது. ஸோ அந்த மழையுடைய அளவானது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு பாலைவனத்தில் ஒரு வருஷம் முழுக்க மழைப்பொழிவு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவுக்கு ஈக்குவலானது அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வெஜிடேஷன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயிராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரேட் வெரைட்டி ஆஃப் வெஜிடேஷன் பாருங்கள், இன்சுலேஷனும் அங்கே நல்லா இருக்குது, அதே போல் மழைப்பொழிவு பர்சிபிடேஷனும் அங்கே நல்லா இருக்குன்னும் போது அந்த மரங்கள் வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடம் இல்லையா. ஸோ அதனால் அங்கே கிரேட் வெரைட்டி ஆஃப் வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹோகனி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, மெஹோகனி, எபோனி, பாம் ட்ரீ, இது மாதிரியான மரங்கள் வந்து அங்கே அதிகமாக வந்து விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டிஸ்டிங்க்ட் லேயர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அந்த அடுக்குமுறை அப்படிங்கிறது பல மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வகையான அடுக்குமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திக் கேனப்பினா என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பேன். இந்த ஈக்குவட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த காடு அப்படிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், அதாவது ரொம்ப வானம் அளவுக்கு உயர்ந்த மரங்களை கொண்டது, அப்படியே இந்த சூரிய வெளிச்சமே உள்ளே வராத அளவுக்கு நல்லா சூழ்ந்துருக்கும். ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் என்ன ஆகுமா, அந்த மரம் சுற்றி மேலே வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து பெற்றுக்குமா. ஸோ அதனால் லேயர் அப்படிங்கிறது வெவ்வேறு அடுக்கு கொண்டே லேயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா செடி கொடிகளும் வந்து அந்த இன்சுலேஷன் வந்து வாங்கிக்கிறதுக்காக ஒரு டிஸ்டிங்க்ட் லேயர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன்லைட்டுக்காக ஒரு திக் கேனப்பியாக இருக்கும், அது வந்து சன்லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அடுத்தா வந்து மல்டிபிள் ஸ்பீஷியஸ் அரேஞ்ச்மெண்ட், அதிகப்படியான இந்த பர்சிபிடேஷனும் இன்சுலேஷனும் இருக்கிறதுனால பல வகையான உயிரினங்கள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் வாழ்றதுக்கு ஏதுவான ஒரு இடங்கள் வந்து இந்த இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மலேசியாவில் கிட்டத்தட்ட 200 வகையான
ஸ்பீஷீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஏக்கர் பரப்பளவுலேயே கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்பீஷீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு இந்த இடங்களில் இந்த ஸ்பீஷீஸோடைய அந்த வெரைட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அடுத்தா லைஃப் அண்ட் டெவலப்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹண்டர்ஸாகவும் கலெக்டர்ஸாகவும் இருப்பாங்க. வேட்டையாடக்கூடியதாகவும் அதே போல் கலெக்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தேனாகட்டும், காட்டில் இருக்கக்கூடிய அரிவகை பொருட்களாகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடியவங்களாகட்டும் வேட்டையாடக்கூடியவங்களாகவும் தான் இங்கே கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அடுத்த டேக்கான அது குறித்தான கவலை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரி அபவுட் நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறோம், ஏதோ ஒரு பொருள் கிடச்சி நம்மளுக்கு வந்து வேட்டை கிடச்சிது, நம்ம வந்து சாப்பிட்டோம், நாளைக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற அந்த கஷ்டம் இருக்குது இல்லையா, அந்த வருத்தம் இருக்குது இல்லையா. ஸோ இது உங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ஸ்பேர்சிலி பாப்புலேட்டட் என்ன, ஸ்பேர்சிலினா என்ன, ரொம்ப அரிதான. இவங்க வந்து நிறைய கூட்டமாக பயங்கரமாக ஒரு அளவில் வந்து பரவி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பேர்சிலினா என்ன, அங்கங்கே கொஞ்சம் தான் வந்து கூட்டமாக இருப்பாங்க. ஸோ இவங்களால அவங்க வாழ்வாரத்துக்கான விஷயங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. குறைந்த அளவில் தான் மக்கள் இருப்பாங்க. ஸோ அங்கங்கே பாப்புலேட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால பெருசாக வந்து எந்த ஒரு தொழிலையும் வந்து ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரப்பர் மலேசியாவில் இந்த நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணுறாங்க. அதே போல் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கொக்கோவுன்னா என்ன, சாக்லேட் கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகை, ஒரு காயின்னு வச்சுங்களேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான கொக்கோலாம் வந்து இங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், இவங்களுடைய இந்த வாழ்வாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். அவங்க எதுலாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கும், ஹண்டர்ஸாக இருப்பாங்க, கலெக்டர்ஸ் இருப்பாங்க. அதே போல் அங்கங்கே ஸ்பேர்ஸ்லி வந்து பாப்புலேட் ஆகிறதுனால இவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை, ஒரு கான்ஸ்டன்டாக நடக்கக்கூடிய ஒரு தொழிலை அவங்களால வந்து செய்ய முடியாது. அந்தளவுக்கு வந்து பாப்புலேஷன் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் மலேசியா மாதிரியான நாடுகளில் இந்த ரப்பர் தொழிலை வந்து அவங்க வந்து பயிரிடுறாங்க. அதே போல் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கொக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்லேட் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அந்த பழத்தை வந்து அவங்க வந்து பயிர் செய்கிறாங்க. இவங்களை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, இந்த ரீஜனில் அவங்க வாழறதுனால அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசிவ் டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி. இங்கே வந்து அதிகப்படியான ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கிறதுனால அதிகப்படியான இன்சுலேஷன் டெம்பரேச்சர் அவங்களுக்கு வரும். அதே போல் அதிகப்படியான ஹியூமிடிட்டியாக இருக்கிற மழைப்பொழிவும் அங்கே அதிகமாக இருக்கும், சூரிய வெளிச்சமும் அங்கே அதிகமாக இருக்கும். அதை அவங்களால தாங்க முடியுமா? இப்போ நம்மளுக்கு கோல்ட் ஆகிட்டு இருப்போம். இப்போ வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது எது தெரியுங்களா, இந்த வெயில் காலத்தில் கோல்ட் ஆகிறது. நம்ம கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சூடாக வந்து எந்த பொருளையும் சாப்பிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வெயிலாக இருக்கிறதால அதையும் சாப்பிட முடியாது, கோல்டாக இருக்கிறதுனால ஜூஸும் குடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நிறைய நேரங்களில் அந்த கோல்டு வந்து எனக்கும் வந்துருக்குது. அப்போ நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது மாதிரி இந்த ஏரியாக்களில் நிறைய வெயில் இருக்குது, அதே போல் நல்ல மழையும் இருக்குதுன்னா அது எப்படி அவங்களால தாங்க முடியும்? நாமளே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நல்ல மழை இருக்கும், மழை சீசனில் நல்லா தொடர்ச்சியாக வந்து 3 நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் நேரத்தில் சுரின்னு வெயில் காயும். ஆனால் அந்த நேரத்தில் குளிராகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது இல்லையா? அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்போம். நம்மளுக்கு எப்பயாவது ஒரு முறை அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக மலேரியா, எல்லோ ஃபீவர் மாதிரியான நோய்கள் வந்து வரும்னு சொல்கிறாங்க. மலேரியா நோயும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களும் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சி அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ரேபிட் டிட்டோரியேஷன் ஆஃப் சாயில். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய மழை பொழியுது அப்படின்னா இந்த இடங்களில் அந்த மண்ணோட தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்குமா? கிடையாது, நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு மண்ணானது அந்த தண்ணி, ஒரு மழைப்பொழிவானது அந்த பொழிஞ்சதுக்கு பிறகு அந்த தண்ணியானது மண்ணுக்குள்ளே போகும்பொழுது தான் அந்த மண்ணோட வளம் வந்து அதிகமாகும். ஆனால் இந்த மழை வந்து அதிகமாக பொழியிருந்தால் என்ன ஆகுனா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தானது அடிச்சுட்டு போயிடுது. ஸோ அடிச்சுட்டு போகிறதுனால அந்த மண்ணில் வந்து சக்தி இருக்குமா? இந்த சரளை மண்ணில் தான் ஆனால் தான் சக்தி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மழையில் இருக்கும். ஸோ மழை பொழியும் போது அந்த மழையோடு சேர்த்து அந்த சத்துக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போகிறதுனால அந்த சரளை மண்ணில் வந்து சத்தே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல தான் இந்த ஏரியாக்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால சத்துலாம் வந்து அதிகமாக அடிச்சுட்டு போகிறதுனால ஸோ சத்து இல்லாத ஒரு மண்ணாகவே இங்கே உருவாகுது. அதன் மூலமாக அவங்களால வந்து பயிர் செய்ய முடியல. சத்து இல்லாத மண்ணில் என்ன பயிர் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதனால் பயிர் செய்யவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரேபிட் டிட்டோரியேஷன் ஆஃப் சாயில். ஸோ அது நான் பார்க்குறோம். அடுத்ததாக லம்பரிங்னா என்ன? மரம் வெட்டுறது. ஸோ இங்கே தான் வந்து அதிகப்படியான கேனிப்பியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான
மரங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோடாரியால் நம்ம ஒரு மரத்தை வெட்டவே முடியாது, அந்த அளவுக்கு திக்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மரங்களை நாம் அவங்க வெட்டி அதை சேல் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஊதியம் வரும் இல்லையா, வருமானம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதன் மூலமாக அவங்க வாழ்வாதாரம் மேம்படுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஸோ அந்த காடுகளிலிருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது ரொம்ப முடியாது, அது சிக்கலான விஷயம். அடுத்தா லிவ் ஸ்டாக் ஃபார்மிங்னா என்ன, கால்நடை வளர்ப்பு. கால்நடையை எங்களை வளர்த்து அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கலாம் இல்லையா, அப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதுவும் முடியாது. ஏன்னா இந்த ஏரியாக்களில் புற்கள் வந்து விளையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரெடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேட் படமும் ஆகட்டும், நிறைய ஆங்கிலேட் படங்களில் ரொம்ப திக்கான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஃபாரஸ்ட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தரையில் வந்து புல்லே இருக்காது, ரொம்ப உயரமான புதர்கள் தான் இருக்கும், ரொம்ப உயரமான புற்கள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கால்நடைகள் சாப்பிடுமா, சாப்பிடாது. ஸோ அதனால் அந்த ஏரியாக்களில் கால்நடைகளும் வளர்க்குறது ஏதுவாக இருக்காது. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் சாப்டர் 15 இருக்கக்கூடிய ஹாட் வெட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது அந்த அளவுக்கு உலகம் முழுக்க எங்கெங்கே இடங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இடங்களில் டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது பிறகு அந்த இடங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனாக என்ன, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து காடுகளுடைய அமைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த லிவ் அண்டு டெவலப் பண்ண அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சாப்டர் 16 பற்றி பார்ப்போம். நன்றி.